கீழே இருந்து கடல் நீர் பூமிக்குள்ளே புகுந்து விட்டால் எதற்கும் பயன்படாது. இங்கே பார், நம்முடைய மூதாத இளங்கவடிகள் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்தால் நல்ல இயல்புலந்து நிலம் நடுக்குவிட்டு பாளையனும் படிமம் கொள்ளும் என்று பாடுற. முல்லை என்ன செய்யற? காடுகளை எல்லாம் அழிச்சிடற. குறிஞ்சி மலையெல்லாம் நொறுக்கிற கல்குவாரி. அப்ப நிலம் என்ன ஆயிருது? பாளையனும் படிமம் கொண்டது. புரியுதா? எந்த இனமும் வாழக்கூடிய வாய்ப்பு இல்லாது பூமி மாறிடுது. ஆக்கிறது யாரு? நீதான். இப்ப கடைசிக்கு எங்க வர்றான்? இதுவரை நான் பேசினேன் அண்ணன். இப்ப நம்ம எல்லாருடைய ஆத்தா பேசுறா. யாரு? தண்ணீர். உலக உயிர்களின் மாதா, உலக உயிர்களின் தாய், எல்லா உயிருக்கும் பாலூட்டிய நம் பெருந்தாய் பேசுறா. தண்ணீரின் கண்ணீர் என்ன சொல்றா? என் அரும் பிள்ளைகளே, என் அருமை செல்வங்களே, எல்லாருக்குமாகத்தான் நான் பூமியிலே மழையாக விழுந்தேன், தூய நீராக விழுந்தேன். அதை நீ என்ன வாக்கி வச்சிருக்கிறாய் பார். இது என்ன நினைக்கிற? இது ஆறுல காவிரி ஆற்றுல அவன் திறந்து விட்ட தண்ணீராடே. பாரா ஒரு தடவை என்ன செய்யறான்? ஆலை கழிவுகளை, சாய கழிவுகளை சேர்த்து வைக்கிறான். நமக்கு தண்ணீர் திறக்கும் போது அதோட சேர்த்து திறக்கிறான். எப்படி வருது பாரு. இந்த நீரை நதி எங்கும் ஓட விட்டு அந்த நீரை நிலத்துல பாசனத்துக்கு பயன்படுத்தினால் இந்த நீர் நஞ்சு. அது போய் நிலத்துல படிந்தால் என்ன விளையும்? நஞ்சு. இந்த நீரை எடுத்து குடித்தால் என்ன குடிக்கிறாய்? விஷத்தை. இந்த நீரை மற்ற உயிரினங்கள், மான், யானை, புலி, சிங்கம், கரடி, கொக்கு, குயில், மாயில் எல்லாம் குடிக்கிறது. எதை குடிக்கிறது? விஷத்தை. பார் என்ன பண்ணி வச்சிருக்காங்க.